இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராஃபிக் கார்டு. இது வந்து ASRock கம்பெனியுடைய ப்ராடக்ட். இதில் Radeon RX 550ன்றது இதனுடைய மாடல். இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4GB DDR5 RAM நமக்கு சப்போர்ட் பண்ணுது. DirectX 12 சப்போர்ட்டிங் இருக்கு. இதனுடைய ஃபேனுக்கு வந்து பேரிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மூத் லாங் லாஸ்டிங் லைஃப் அந்த ஃபேனுக்கு இருக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. மற்றபடி மற்ற கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் மிடில் ரேஞ்சில் இருக்கிற கிராஃபிக் கார்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி DVI-D, HDMI அண்ட் டிஸ்பிளே போர்ட்ஸ் இதில் இருக்குது. VGA போர்ட் கனெக்ஷன் போர்ட் கொடுக்கல. அதாவது ரொம்ப பேசிக் லெவல் சிஸ்டம்ஸுக்கு வந்து இது சூட் ஆகாது. மிடில் லெவல் அண்ட் ஹை அண்ட் சிஸ்டம்ஸுங்களுக்கு பட்ஜெட்டை பொறுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இதோட காஸ்ட் வந்து 7,000 to 8,000 மிடில் ப்ரைஸ் இந்தியாவில் வந்து இதுக்கு ப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த கிராஃபிக் கார்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணிப்போம். ஓகே, நல்ல ஒரு சாலிடான பேக்கிங்கோட தான் பாக்ஸ் வருது. இதுக்குள்ளே ஒரு கிராஃபிக் கார்டு, அவ்வளவுதான். வேறு எந்த விதமான அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரூஸ் எதுவுமே அவைலபிள் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பல லாங்குவேஜஸில் அவைலபிள் இருக்கும். ஆல்மோஸ்ட் இது வந்து கிட்டத்தட்ட ப்ளக் அண்ட் ப்ளே டெக்னாலஜி மாதிரி தான். இதில் ஃபஸ்ட் பேஜில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் இன்ஸ்டலேஷன் அதனுடைய ஸ்டெப்ஸுங்க. இது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறோன்னு. தேர்ட் ஸ்டெப் வந்து அட்வான்ஸ்டு கிராஃபிக்ஸ் கார்ட்ஸுக்கு ரொம்ப காஸ்ட்லியான மாடல்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக பவர் சப்ளைவும் தேவைப்படும். அதுக்கு பவர் சப்ளை இருந்ததுன்னா பவர் சப்ளை பண்ண சொல்லுங்க டீட்டெயில்ஸ் தான் இது. நமக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ்லேயே இது சிம்பிளாக முடிச்சிடும். அடுத்தது சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது மதர் போர்டில் இருக்கிற கனெக்ஷனை எடுத்து கிராஃபிக் கார்டுக்கு வயர் கனெக்ட் பண்ணிட்டோம்னா மானிட்டரோட கனெக்ஷன் வேலை முடியும். இதை நம்ம இப்போ பிரித்து பார்ப்போம். ஓகே, ஒரு டீசென்ட் லுக் இருக்குது. இதை ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து பிராண்டோட லோகோ டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஹீட் சிங்க் வந்து ரவுண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்த மாதிரி இதுக்குள்ளே வந்து DVI, HDMI, DP 3 விதமான டிஸ்பிளே போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இதில் இருக்கிற பின்ஸுங்க டேமேஜ் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணுற போட்டி அதை மட்டும் நம்ம ஓப்பனில் வச்சுட்டு மற்றதுங்களை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அதில் தூசி படியாமல் அதை வந்து நம்ம க்ளீனாக வந்து கீப் அப் பண்ண முடியும். அடுத்த சிஸ்டம்ஸுக்கு எதுக்காவது மாற்றும்போது வேறு ஏதாவது கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது அதனுடைய கேப்ஸை எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய சிஸ்டமில் வந்து HDMI கேபிள் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த HDMI போட்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதோட இன்னர் சைடு பார்த்தோம்னா இது ரவுண்ட் டைப் ஆஃப் அலுமினியமில் ஹீட் சிங்க் வச்சுருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்பராக வந்து மிடில் நம்ம ப்ராசஸருக்கு எப்படி ரவுண்ட் டைப்பில் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த ஹீட் சிங்க் ஃபேனையும் வச்சுருக்காங்க. இது சிங்கிள் லேனும் இல்லாமல் 2 ரோவாக வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சிஸ்டமில் வந்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 பின்ஸை எடுத்துகிட்டு ரோவ்ஸை எடுத்துகிட்டு இதை வைக்க வேண்டியது இருக்கும். இது வழியாக ஏர் ஃப்ளோவும் வந்து கிராஃபிக் கார்டுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த கிராஃபிக் கார்டோடைய ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த செக்மெண்ட்டில் 4GB DDR5 ரேமில் வந்து நமக்கு 7,000 to 8,000 மிடில் கிடைக்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த சிஸ்டம் வந்து மிடில் ரேஞ்ச் அண்ட் ஹை அண்ட் சிஸ்டம்ஸுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்ஜெட் வைஸாக நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இன்னும் அதிகமாக போகணும்னா அதிகமான விலையில் DDR5, 6 இந்த மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதுங்களில் வந்து நிறைய ரேம்ஸை இன்க்ளூட் பண்ண நம்மளுடைய யூசேஜை பொறுத்து அதிகமான பெரிய கிராஃபிக் கார்ட்ஸுங்களை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் பேசிக் லெவல் சிஸ்டம்ஸில் வந்து எடிட்டிங் பர்பஸ் அண்ட் டீசெண்டான ஒரு கேமிங்க்கு இந்த கிராஃபிக் கார்டு தாராளமாக போதுமானதாக இருக்குது. இதோட ரிவ்யூவ்லையும் மற்றபடி யூசேஜில் பார்த்த போதும் எடிட்டிங்லையும் ரெண்டரிங்லையும் இது வந்து பெட்டர் ஸ்கோர் தான் இது பண்ணியிருக்கு. அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கு எந்த விதமான அடிஷ்னல் பவர் சோர்ஸும் தேவைப்படலை. இதில் எங்கேயும் வந்து அதுக்காக போர்ட்டுங்களை வந்து கொடுக்கல. ஸோ டைரெக்டாக இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ டைரெக்டாக யூஸ் பண்ணி இதுங்களை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதனுடைய பின்ஸில் வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிராஃபிக் கார்டை நம்ம சிஸ்டமில் போட்டு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கிராஃபிக் கார்டை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் சுவிட்சஸை ஆஃப் பண்ணுங்க. சிஸ்டம் பின்னாடி இருக்கிற எல்லா கேபிளையும் கழட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த சிஸ்டம் வந்து i5 ப்ராசஸர், ஓல்டு ப்ராசஸர், DDR4 RAM சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இது. இப்போ இந்த சிஸ்டம்ல நம்மளுடைய கிராஃபிக் கார்டை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். பவர்ஸை அன்பிளக் பண்றோம்.
ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1151 ப்ராசஸர் சாக்கெட் இது. அதனுடைய i5 ப்ராசஸர். NVMe SSD கூட நான் யூஸ் பண்ணலை. நார்மல் SSD தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். சாம்சங் உடையது. இதுக்கு நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். SMPS பவர் வந்து 550 வாட்டாக இருக்குது. ஸோ இந்த 550 வாட் வந்து தாராளமாக சரியாக போயிடும். அடிஷ்னலாக அட்வான்ஸ்டு கிராஃபிக் கார்டு வச்சாலும் அதுக்குரிய பின்ஸுங்க வந்து இதுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். மினிமம் 550 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய SMPS நம்ம யூஸ் பண்ணா மட்டுமே கிராஃபிக் கார்டு அட்வான்ஸ்டா வச்ச சிஸ்டம்ல எந்த விதமான ஹேசல்ஸும் இல்லாம நம்ம சிஸ்டம் ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து PCI ஸ்லாட் பார்ப்போம். மதர் போர்டில் வந்து PCI EX16 என்ற ஸ்லாட் தான் எல்லா மதர் போர்ட்லயும் இருக்கக்கூடியது. இதுல தான் நம்ம கிராஃபிக் கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதுல இன்னும் சில ஸ்லாட்ஸ் அங்க இருக்கு பாருங்க. இதுல வந்து PCI EX4ன்னு இருக்கு, PCI 1, 2ன்னு சொல்லி இருக்கு, PCI EX1, இப்படி ரகரகமான ஸ்லாட்ஸ் அங்கே அவைலபிள் இருக்கும். என்னுடைய மதர் போர்டில் வந்து நான் இதுங்க எல்லாமே அவைலபிள் இருக்கிற மாதிரி 10 இயர்ஸ் பேக் கிட்டத்தட்ட நான் வாங்கினேன் இந்த மதர் போர்டு. இது அரௌண்டு இது வாங்கும்போது நல்ல எக்ஸ்பென்சிவாக இருந்து. பட் இப்போவும் இந்த சிஸ்டம் வந்து எடிட்டிங்க்கு நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். கிராஃபிக் கார்டு இல்லாமலே என்னால் எடிட் பண்ண முடியுது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து சில அப்கிரேடேஷன்ஸ் வந்ததால் வந்து சப்போர்ட் பண்ண, அதனால தான் இந்த கிராஃபிக் கார்டை நான் இதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். இதனுடைய பர்ஃபார்மன்ஸையும் நான் இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து நான் அதுக்குள்ளே வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கிராஃபிக் கார்டை நம்ம இந்த மதர் போர்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இதில் முதல்ல ஸ்லாட்டுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லாட்டோட ஸ்லீவ்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த ஸ்லாட்டில் இருக்கிற இந்த பின்னை ஜஸ்ட் நம்ம கம்ப்யூட்டரில் இந்த ரேம்ஸை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ முதல்ல பொசிஷன் பிளேஸிங்கை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இது இந்த பொசிஷனுக்கு வந்ததுன்னா எங்கே வரோன்றதை முதல்ல ஐடியாவுக்கு கொண்டு வந்துக்கணும். இதோட பிளேஸுக்கு இந்த இடத்துல வருது ஸ்லாட். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இதில் தான் ரிமூவ் பண்ணணும். இந்த இதை பிரேக் பண்ணி எடுத்துருங்க. எடுக்கும்போது எந்த இடத்துலையும் மதர் போர்டில் மற்ற பிளேசஸ் எதுக்கும் டேமேஜ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக கழட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து மெஸ் ஆல்ரெடி இருக்குது, அதனால் இதில் இருக்கிற மெஸ்ஸை எடுத்துடுறேன். அப்போது ஈஸியாக ஏர் ஃப்ளோ வந்து இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் இப்படி ஷேக் பண்ணோம்னாலே அது ஈஸியாக கழட்டி வந்துடும். இப்போது இந்த டைட்டில் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த லோகோ தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. முதல்ல லாக்கை இப்படி ரிலீஸ் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பொசிஷனுக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மேலே லிஃப்ட் ஆகி இது லாக் ஆகிடும். இப்போது கரெக்டான பொசிஷனுக்கு வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளிக் சவுண்ட் வந்து கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு அதோடைய பிளேஸுக்கு எல்லாமே வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்க்ரூ அதனுடைய பொசிஷனுக்கு போட்டு நம்ம டைட் பண்ணுறோம். இதை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டோம், லாக் பண்ணியாச்சு, செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதனுடைய கரெக்டான பிளேஸில் வச்சுட்டு இதை நம்ம டைட்னிங் பண்ணுறோம். இன்னொரு பக்கமும் ஸ்க்ரூவை போட்டு டைட்னிங் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப டைட் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டான பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க டைட். இப்போ இதனுடைய பொசிஷனுக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதோட வியூ வந்து சைடில் பார்ப்போம். இதனுடைய கேப்ஸை நான் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். வெறும் HDMI மட்டும்தான் வச்சுருக்கோம். மற்றபடி இதனுடைய கீழே ஏர் ஃப்ளோக்காக இதனுடைய ஷீல்டை வந்து கழட்டிட்டேன். இந்த இடத்துல அதுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு மெஸ் இருக்குது, அது வழியாக அது ஷீல்ட்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுடைய சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற HDMI கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த HDMI போட்டு இதுக்கு சொருகுவோம். இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ கழட்டின வயருங்களை போட்டு ஆன் பண்ணிக்கோங்க. சுவிட்சஸை ஆன் பண்ணிக்கணும். சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. நம்ம கனெக்ட் பண்ணதுலேருந்து இங்கே டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த விதமான நாய்ஸும் இல்லை, ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. இதோடைய பேசிக் இன்ஸ்டலேஷன்ஸ் நடக்குது போல் பார்ப்போம். அவுட்புட் என்ன இருக்கும். டேரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு.
இப்போது இதனுடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். இப்போது பேசிக் லெவலில் இப்போ தான் பண்ணதால் எல்லா செட்டிங்ஸும் வந்து டிஃபால்ட்டுக்கு போயிருக்கு. அதனால் சைஸஸ் எல்லாம் வந்து ஹியூஜாக தெரியும். இப்போது இதை அப்டேட் பண்ணி பார்ப்போம். திஸ் பிசிக்கு போங்க. இங்கே ரைட் மவுஸ் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ண போது இதில் வந்து இன்ஸ்டால் ரேம் 32 GB அண்டு இந்த ப்ராசஸரோட டீட்டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டோட டீட்டெயில், நோ டெடிகேட்டட் VRAMனு சொல்லி காட்டும். இப்போ நம்ம இது இன்ஸ்டலேஷனை பார்ப்போம். இது முதல்ல அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறத்துலேருந்து இந்த இடத்துல வந்து காட்டும். அது எப்படின்னா கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ashrock.com கொடுங்க. அதனுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் ashrock-உடைய வெப்சைட். இதில் சப்போர்ட்டுன்னு இருக்கிற டேபை ப்ளஸ் பண்ணுங்க. இப்போது அதுக்குரிய சப்போர்ட் சென்டர் ஓப்பன் ஆகும். இதில் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது, கான்டாக்டர்ஸ் இப்படிப்பட்ட அவைலபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது லுக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு. இதில் என்டர் மாடல், இதில் அந்த மாடலுடைய நேமை வந்து நம்ம கொடுக்கணும். இதில் ரேடியன் பேந்தம் கேமிங் ரேடியன் RX 550 2GB இருக்குது. நம்மளுக்கு வேண்டியது இதில் பேந்தம் கிங் ரேடியன் RX 550 4GB. இதில் 3 விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது. நம்மளுடைய மாடல் வந்து ரேடியன் RX 550. ஸோ இதனுடைய மாடலை பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும் பேந்தம் GR மாடல் RX 550. நம்மளுடைய மாடல் வந்து கேமிங் ரேடியன். இதில் வந்து டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே ஓவர்வியூ, ஸ்பெசிஃபிகேஷன், கேலரி, சப்போர்ட்டர் இருக்குது. அதை சப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு டவுன்லோட், மேனுவல் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் இருக்கும். இதில் டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாடல் வரும். பேந்தம் கேமிங் 12 வெர்ஷன் 1.1.2 விண்டோஸ் 11க்கும் சப்போர்ட் பண்ணுது OS. இதில் மேலே செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இவங்க இந்த டிரைவரில் சொன்னபடி ஓன்லி விண்டோஸ் 10 சப்போர்ட் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் இந்த கிராஃபிக் கார்டுக்கு விண்டோஸ் 11 வெர்ஷனுடைய டிரைவரும் கொடுத்துட்டாங்க. 64 பிட் OSல மட்டும்தான் இந்த கிராஃபிக் கார்டு ஒர்க் ஆகிற மாதிரி இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணுறோம். அதனுடைய சப்போர்ட்ஸ் கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. டோட்டலாக 3 விதமான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து AMD கிராஃபிக்ஸ் டிரைவர், பேந்தம் கேமிங் 12 அண்ட் பேந்தம் கேமிங் 12ன்னு 3 கொடுத்துருக்காங்க பீட்டா வெர்ஷன். இதனுடைய சைஸஸ் இது. அதனுடைய டேட் ஆஃப் அப்டேஷன்ஸ் 2018 ஏப்ரல் 25 இதனுடைய அப்டேஷன். இதனுடைய டவுன்லோட்ஸ் வந்து சைனீஸ் வெர்ஷன் அண்ட் குளோபல் வெர்ஷன் இருக்குது. நம்மளுக்கு வேண்டியது குளோபல் வெர்ஷன். அந்த குளோபல் வெர்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பேந்தம் கேமிங் 12ன்றது வந்து இதனுடைய அநேகமாக கேமுடைய டியூனிங்ஸாக இருக்கும். இதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்குவோம். நான் இதை வந்து எடிட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் யூடியூப் சேனலுக்கு. அதனால் கேமிங் பர்பஸ் இதில் இல்லை. பட் இதை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இதுலேயே கேமிங் 12லேயே நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு பேந்தம் முடியுது. அந்த பீட்டா வெர்ஷன் இதில் அவைலபிள் இருக்குது. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதனுடைய AMD VGA டிரைவருடைய கம்ப்ரஸ்டு ஃபைல் இது. பக்கத்தில் உள்ளது பேந்தம் கேமிங் 12ன்னு சொல்லி கேமுடைய சம்மந்தப்பட்ட கேர்ஸ். அது நம்ம டிரைவரை வந்து டவுன்லோட் ஃபைல்லேருந்து எடுத்து ஒரு டிரைவருக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு பிளேஸில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ரைட் மவுஸ் கிளிக் கொடுத்து இங்கே கட் பண்ணிக்கோங்க. சிஸ்டமில் உங்களுக்கு வேணுன்ற ஒரு பிளேஸில் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் G டிரைவ்னு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ரைட் மவுஸ் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸ்ட்ராக்ஷன். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். சாஃப்ட்வேருக்கு இதை இன்ஸ்டால் பண்ணுறேன்.
ஓகே, பெர்மிஷன் கேட்குது. டிஃபால்ட்டாக அதனுடைய லொக்கேஷன் ஓஎஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டோம். நம்ம இன்ஸ்டால் கொடுப்போம். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அதர் ஆல். கிளிக் ஆன் ஆக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால். எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் வந்து டிஃபால்ட்டாக அதனுடைய இன்ஸ்டலேஷன் ஆகிக்கும். கஸ்டம்னா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டலேஷன் முடிச்சிடுவோம். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சது. அதனால் அதனுடைய கிராஃபிக் ரீசெட் ஆகிருக்கு. அதனால் அதனுடைய சைஸஸும் அதனுடைய குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டியும் வந்து செட் ஆகிருக்கு. யுவர் கிராஃபிக் கார்டு இஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்னு வருது. ஸ்கிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரேடியன் சாஃப்ட்வேர் ஹேஸ் பின் இன்ஸ்டால். கீப் சிஸ்டம் அப் டு டேட். அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ண போது அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஓப்பன் ஆகும். இதில் நியூஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் இது பண்ணலை, இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணும்போது இங்கே ஏஎம்டி செட்டிங்ஸ் டிஸ்பிளே ஆகும். இல்லாட்டி மெனு உள்ளே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பல மெனுக்கள் டிஸ்பிளே ஆகும். அதில் கேமிங், வீடியோஸ்ன்னு இருக்கும். அதில் வீடியோடைய பல ப்ரீ செட்டிங்ஸ் இருக்கும். கனெக்ட்னு சொல்லிட்டு அதனுடைய கனெக்டிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குரியதும் இதில் இருக்கும். இதை நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு எப்படி செக் பண்ணோம்னா, மை கம்ப்யூட்டர்ஸை கிளிக் பண்ணோம்னா கிராஃபிக் கார்டு 4GB Radeon 515 அங்கேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வச்சு நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். இதோட செட்டிங்ஸை ஒவ்வொரு மாடல் பொறுத்து உள்ள மாறும். அதனோட ஃபீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அதுங்களை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மேலும் பல கிராஃபிக் கார்டு பற்றின டீட்டெயில்ஸுங்களை பார்க்க இன்ஃபோகார்த்திக் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்டுகளை போஸ்ட் பண்ணி என்கரேஜ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.